கேரளால ரொம்ப ஸ்பெஷலான கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுற ஒரு சிக்கன் குருமாவோட ரெசிபி இது. டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். குக்கிங் ஆயில் எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத குக்கிங் ஆயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்து ஒரு 2-3 பச்சை மிளகாய், அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் தான் நான் இப்போ எடுக்கிறேன். அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம ஜஸ்ட் அப்படியே இந்த ஒரு பேனில் போட்டு இந்த எண்ணெயில் போட்டு இந்த ஸ்பைசஸ் கூட சேர்த்து நல்லா நம்ம இதை தண்ணி விட்டு வரும். அதை வந்து நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான டேஸ்ட் கிடைக்கும். எக்ஸஸான தண்ணி தான் நம்ம வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இதை நம்ம சிக்கன் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு ட்ரை ஆகி வந்துடணும். இந்த சிக்கன் குருமாவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட்டு, அப்புறம் நம்ம பீஸ் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரோசன் பீஸ் இல்லாட்டி சாதா பீஸ் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போது உருளைக்கிழங்கும் கேரட்டும் சேர்த்துக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கும் கேரட்டும் அந்த ஸ்டாக் வாட்டர்லேயே, சிக்கனோட ஸ்டாக் வாட்டர்லேயே நல்லாவே சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ உப்பு வந்து முதலையே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன்லேயும் இந்த வெஜிடபிள்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து உப்பு நல்லா சேர்ந்து வந்துக்கும். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த குருமாக்கு வந்து காரம் கொடுக்க போகிறது இந்த பச்சை மிளகாவும் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட இந்த மிளகுத்தூளும் தான். அதனால் அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து பூண்டு சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நம்மளோட சிக்கனும் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸும் எல்லாம் இந்த ஸ்டாக் வாட்டர்லேயே நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா நீல வாக்கில் நல்லா ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வெங்காயம் வதக்கலை, டேரெக்டாக அந்த மாதிரி சேர்க்குறோம். அதனால நல்லா தின்னாக நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்புக்கு வந்து அந்த குருமாவுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. அந்த 2 வெங்காயத்துலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் மாற்றி வச்சுக்கோங்க. அதை வேறு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு தாளிப்புக்காக தான் இந்த மாதிரி பண்ணி எடுக்கிறோம். அடுத்ததாக இப்போ வந்து சிக்கனில் இப்போ நான் ஊற்றுறது மொதல் பால் ஊற்றுறேன், நல்ல கெட்டியான பால். இதுக்கு முன்னாடி நான் அந்த கிளிப் எடுக்க விட்டுட்டேன். அதனால் 2வது பால் முதலையே நீங்கள் வந்து அதை ஊற்றி அதை வந்து நல்லா அந்த சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இப்போது கடைசியாக நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றி நம்ம இந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பால் நீங்கள் ஊற்றின உடனேயே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதை வந்து கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம அந்த தாளிப்பில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா தூளையும் அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் இருந்துச்சுன்னா 2மே சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நான் இப்போ கிறிஸ்மஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து தாளிப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தாளிப்பை அப்படியே நம்ம குருமாவில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த சிக்கன் குருமா வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆப்பத்து கூடயும் இடியாப்பத்து கூடயும் நீங்கள் வந்து சப்பாத்தி பூரிக்கு கூட நம்ம வந்து இதை வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஒத்தன்டிக்கான சூப்பர் டேஸ்டியான ஒரு சிக்கன் குருமா ரெசிபி. இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சேர்க்குறப்போ 2வது பால் முதல்ல சேர்த்து வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபஸ்ட் பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளாவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் இது. அதே மாதிரியே தான் நான் இது பண்ணி காட்டியிருக்கேன். எந்த மெத்தடுமே மாற்றலை. ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.